எளிமையான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வரமிளகா, சீரகம், மிளகு, கருவேப்பில், வெள்ளைப்பூடு, மல்லித்தழை, அடுத்ததாக தக்காளி. இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா அரைச்சிருக்கு. வடைச்சட்டியை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச சீரகம், மிளகு, வரமிளகா, வெங்காயம், மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது முன்னாடியே கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போது உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நுரை வர வரையும் காத்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் சொல்லு. நல்லா நுரை வந்துருச்சு. இப்போ மல்லித்தழையை போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. சுவையான தக்காளி ரசம் தயார். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.